நாட்டையே அதிர வைத்த ஸ்டாலினின் தீர்மானம், கதரும் சங்கிகள் கூட்டம், மாநில சுயாட்சிக்கான உரிமை முழக்கம், அதிர்ச்சியில் நரேந்திர கோஷ்டி, பிரிவினைவாதம் செய்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின், கொதிக்கும் நைனா நாகேந்திரன், உரிமையை கேட்டால் பிரிவினைவாதமா? நைனா நாகேந்திரனை செருப்படி கேள்விகளால் வருத்தெடுத்த நெட்டிசன்கள். இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, a strong center is necessary, yes, but not at the cost of the state's autonomy. The states are not administrative units of the center. They are sovereign with their spare. அதாவது ஒரு வலிமையான அரசு தேவை என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதற்காக மாநிலங்களின் சுயாட்சியை துறக்கக்கூடாது. மாநிலங்கள் மைய அரசின் நிர்வாக பிரிவு அல்ல, அவை தங்களுக்கான எல்லைக்குள் சுயாதீனமா செயல்படும் அதிகாரம் உடையவை அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்பொழுது இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக திரு நரேந்திரா அவர்கள் பதவியேற்றாரோ அன்று முதலே மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதும் மாநிலங்களுடைய சுயாட்சி முறையை வந்துட்டு ஒழித்து கட்டணும் அப்படின்றதுலயும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தொடர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஜன்பந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அது மூலியமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு ஏக ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஒரு வழிகோலா தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வேதத்துல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தட்டி கேட்டு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு ஆட்சியாளரும் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கும் போதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல எதிர்ப்பு குரல்கள் எழும்பிட்டே இருக்கும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தொடர்ந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள் மாநிலங்களின் உரிமையை பறிக்கின்ற எந்த ஒரு செயல் செய்தாலும் அவர் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி தொடர்ந்து அதற்கான குரல்களை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி 110 கீழே வந்துட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற ஒட்டுமொத்தமா இந்திய மாநிலங்களுடைய உரிமை பாதுகாப்பதற்காக அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்கு. அந்த தீர்மானத்துல பேசும்போது மாநிலங்கள் அனைத்துமே வந்து சுயமாக செயல்பட்டாகணும். மாநிலங்கள் அந்த தீர்மானத்துல அவர் பேசும்போது என்ன சொல்றாருனாக்கா, மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டதாக விளங்கினாதான் அது வந்துட்டு வளர்ச்சி அடைய முடியும். மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் உடையதாக இருந்தாதான் மாநிலங்கள் வளர்ச்சி அடைய முடியும். அது மூலியமா இந்தியாவும் வலிமை பெறும். இதை உணர்ந்துதான் மாநிலத்தின் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற பரந்துபட்ட தத்துவத்தோட தமிழ்நாடு விலகிட்டு இருக்கிறதும், கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற மேம்பாடு என அனைத்து விஷயங்களையுமே மாநிலங்கள் முன்னெடுத்து செல்கின்றன. ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்படுகிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கல்வி போன்ற விஷயங்களை வந்து மூக்க நுழைத்து கொண்டு ஒன்றிய அரசு அடாவடித்தனம் பண்றதுனால குறிப்பாக இந்த நீட் போன்ற விஷயங்களை வந்துட்டு ஒன்றிய அரசு ஒவ்வொரு தலையிட்டு மாணவர்களுடைய மருத்துவ கல்வி போன்ற உயர்கல்விகளை வந்துட்டு அதுலயும் குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்திய ஒன்றிய அரசு அதுவும் நரேந்திர ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே மாநிலங்களுடைய கல்வி உரிமைகளை ரொம்ப தலையிட்டு அந்தந்த மாநில மாணவர்களுடைய கல்வியில வந்துட்டு ஏகப்பட்ட தடைகளை ஏற்படுத்துறாங்க. நீட் போன்ற விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. குறிப்பிட்ட சென்டர்ஸ் மட்டுமே வளர்வதற்கும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை குறிப்பிட்ட ஒரு விதமான பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு மட்டுமே அது முன்னேற்றத்தை தரக்கூடியது. ஒட்டுமொத்தமான மாணவர்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் நீட் தேர்வு போன்ற விஷயங்கள அமையறதில்ல. அது வந்து கோச்சிங் சென்டர்ஸ் லாபம் கொளிப்பதற்காக மட்டுமே அது செயல்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசியதோடு மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த வருவாய் வரியிலையுமே ஒன்றிய அரசு குறுக்கிட்டு தலையீடு செய்து ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களை வந்துட்டு வரி கொள்கைகளை பண்ணிட்டு மாநிலங்களுக்கு தேவையான நிதியை வந்து கொடுக்கறதில்ல இப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு எந்த மாதிரி எல்லாம் மாநிலங்களுடைய உரிமையை வந்துட்டு ஒன்றிய அரசு பறிக்கிறது, எந்த ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைந்தா அது ஒன்றிய அரசா வளர்ச்சி அடைந்ததா இருக்கணும் அப்படின்றதுக்காக மாநிலங்கள் சுயாதீனமா செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளை போடுறது, நிதி பகிர்வை வந்து கொடுக்காம இருக்கிறது, சரியான நிதி பகிர்வை கொடுக்காம இருக்கிறது, பேரிடர் சமயத்தில் கேட்கப்படுகின்ற நிதியை வந்துட்டு புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பேசிட்டு இறுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தவும் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் தலைமையில வந்துட்டு ஒரு குழு அமைத்திருக்கிறதாகவும் அந்த குழுவுல இந்திய கடல்சார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற
IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் அவர்களும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் தலைவராக இருந்த ஐயா திரு நாகநாதன் அவர்களையும் வந்துட்டு இந்த குழுவுல வந்துட்டு இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த உயர்மட்ட குழு அறிவித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றின உடனே ஒட்டுமொத்த அளவுலையும் சங்கிகள், குறிப்பாக நரேந்திரா கோஷ்டிக்கு மிகப்பெரிய அதிர்வலையை வந்துட்டு ஏற்படுத்தி, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் விஷயங்களை எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா வச்சு பண்ணிட்டு இருந்தவங்க முதல் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலையீட்டால பாத்தீங்கன்னாக்க இந்த டீலிமிட்டேஷனுடைய பிரச்சனைகள் எல்லாமே தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களுமே இதற்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல் வந்துட்டு உருவாக்கிறது. ஒடிசால இருக்கக்கூடிய ஐயா நவீன் அவர்கள் முதல் கொண்டு இந்த டீலிமிட்டேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பா தென் மாநிலங்களுக்கு வந்து எந்த அளவு இழப்பு ஏற்படும் அப்படின்னு குறித்தெல்லாம் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் ஓயறதுக்கு முன்னாடி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி குறித்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா பாஜக குழுவினருக்கு, ஒட்டுமொத்தமா ஒன்றிய நரேந்திரா தலைமையிலான அமைச்சரவைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஸ்டாக் வந்துட்டு ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வு வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய திரு நயினா நாகேந்திரன் வயிற்று வழியில கத்துறது போல ஐயோ வழக்கம் போல திமுக மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் தமிழ்நாட்டின் உரிமைகள் குறித்து எப்பொழுதெல்லாம் கேள்வி எழுப்புறோமோ அப்போதெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஐயோ பிரிவினைவாதத்தை தூண்டாங்க, ஐயோ பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க, ஐயோ தனித்தமிழ்நாடு கேட்கறாங்க, ஐயோ திராவிட நாடு கேட்கறாங்க அப்படின்னு புலம்புவாங்களே அந்த மாதிரி கேடுகட்டத்தன்மான ஒரு வெட்டி கூச்சலை வந்து போட்டுட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள். அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதா சொல்றாரு. இவர்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முன்பகுதியை மட்டும் சொல்லிட்டு அதனுடைய பின்பகுதியை வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான் நயினா நாகேந்திரன் அம்பேத்கர் அவர்கள் கூறிய இந்த ஒரு விஷயத்திலே முன்பகுதியை சொல்லிட்டு பின்பகுதியை சொல்ல, அதுலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தெளிவா சொல்றாரு, ஒரு வலிமையான மைய அரசு தேவை அப்படின்றது எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா அதுக்காக மாநிலங்களின் சுயாட்சியை வந்துட்டு பறிக்க கூடாது. மாநிலங்கள் மைய அரசு நிர்வாக பிரிவு அல்ல, அவைகள் சுயாதீனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்முடைய நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னாக்கா மாநிலங்களுக்கு தனி அதிகாரம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாடு வல்லரசு ஆகும்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பா சொன்னாங்க, இன்னைக்கு வல்லரசு நாடுகளா சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வல்லரசு நாடுகளை இவர்கள் வளர்ந்திருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் தான். அந்த கூட்டாட்சியின் தத்துவத்தின் அடிப்படையில அந்தந்த மாநிலங்களுக்கு, மாகாணங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சுய அதிகாரங்கள், அவர்கள் சுயாதீனமாக செயல்படுவதற்கான அதிகாரங்கள் மூலியமாகத்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த நாடு வந்துட்டு மிகப்பெரிய அந்த நாடுகள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று இன்னைக்கு வல்லரசு நாடுகளா உருவாகி இருக்காங்க. ஆனா இவர்களுக்கு இந்த நாடு வந்துட்டு அந்த மாதிரி சுயாதீனமா இருக்கக்கூடாது. இந்த நாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா வல்லரசாகணும் சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்கள் வயப்படுத்தி கொண்டு அதன் மூலியமாக அதானிகளையும் அம்பானிகளுடைய பேக்கெட்டை வந்து நிரப்பணும். குறிப்பாக அதானியோட பேக்கெட் நிரம்பணும். அதானுடைய பேக்கெட் நிரம்பினாதான் தங்கள் கட்சிக்கு தேவையான அத்தனை சொத்துக்களும் வரும். அது மூலியமாக அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எல்லா மாநிலத்திலையுமே தங்கள் இஷ்டத்துக்கு போல வளைத்து போட முடியும். எந்த ஒரு பலமான கட்சியையும் அழித்து அது மூலியமாக தங்களை வந்து நாங்க ஸ்திரப்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி மாநில உரிமை சார்ந்த விஷயத்துல ஒன்றிய பாஜக அரசு அந்தந்த மாநிலங்களோட உரிமையை பறிக்கின்ற விதத்தை எல்லா வேலைகளும் செய்யறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்கா போன்ற மாகாணங்கள்ல கல்வி, மருத்துவம், சுகாதாரம், வருமான வரி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்தந்த மாகாணங்கள், அதாவது மாநிலங்களே உரிமை செய்து கொள்வதற்கான அதிகாரங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெடரலிசம் படி அவங்களுடைய சென்ட்ரல் அமைப்பு ராணுவம் போன்ற விஷயத்துல மட்டும்தான் தலையிட முடியும், நாட்டினுடைய பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் தான் தலையிட முடியுமே தவிர மற்றபடி எந்த ஒரு அந்தந்த மாநிலம் சார்ந்த மாகாணம் சார்ந்த விஷயங்கள்லயும் இவர்களுடைய பெடரல் அரசு வந்து தலையிட முடியாது அப்படின்ற மாதிரிதான் அந்த சட்டங்களுக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் போன்ற நாடுகளில் இந்த நாடுகள் வளர்ச்சி அடைவதற்கு காரணமே அதான். வளர்ச்சி அடைந்ததா மாறி இன்னைக்கு வல்லரசுகளா நிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆனா இந்தியா வந்துட்டு தொடர்ந்து வல்லரசாகணும் சொல்றாங்களே தவிர ஒரு நல்ல அரசு இந்திய ஒன்றியத்தின் அரசாக இருந்தாதான் அது வல்லரசாக. எந்த நேரமும் மதத்தை சிந்தித்துக் கொண்டு அதானி போன்ற பெரும் முதலாளிகளுடைய பணத்தை பாக்கெட்டை நிரப்பதற்காக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய இவர்களால் இந்தியா எப்படி வல்லரசாகும்? ஒட்டுமொத்தமா மாநில அரசுகளுடைய உரிமையை பறித்து அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் அமெரிக்கா போன்ற நாடுகளை இன்கம் டாக்ஸே அவர்கள் அந்தந்த மாகாணங்களே
நிர்ணயம் பண்ணிக்கலாம் இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க, எல்லா வரியையுமே ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு அந்த வரியை தான் எடுத்துக்கிறீங்க. அந்த வரி பகிர்வை முழுசா வந்துட்டு நியாயமா கொடுக்கணும் இல்லைங்களா? அதையும் கொடுக்கறதுல ஒட்டு மொத்தமா வரிகளை தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு ₹1 29 பைசா தான் நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னாக்கா, இதை விட ஒரு மோசமான வரி கொள்ளையை எங்க பார்க்க முடியும் ஒன்றிய அரசு நடத்துறது? இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் முதல் மு.க. ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மாநில சுயாட்சி குறித்து ஒரு விவாதத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க. இதுவும் தேசிய அளவில் மிகப்பெரிய விவாத பொருளாகும். தெற்கில் பற்ற வைத்திருக்க இந்த தீ நாடு முழுக்கவும் பரவ ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களுடைய உரிமை குரலை நசுக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு தான் தொடர்ந்து முதல் குரலை எழுப்பிட்டு இருக்கு. இப்பொழுது அது போல முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த முதல் குரலை எழுப்பி இருக்கிறாங்க. மாநில சுயாட்சி கேட்பது என்பது நைனா நாயகன் சொல்லும் போது பிரிவினைவாதம் அப்படின்னு சொன்னாங்க. அது பிரிவினைவாதம் இல்ல, உரிமையை கேட்பது பிரிவினைவாதம் என்றால் இந்த நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் மதமாகவும் ஜாதியாகவும் பிரித்து வைத்திருக்கிறீர்களே, அது குறிப்பாக சனாதனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த சனாதன மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஜாதிய ரீதியாக இந்துக்கள் அப்படின்ற பேர்ல ஜாதிய ரீதியாக பிரித்து வைத்திருக்கிற இவர்கள் பிரிவினைவாதிகளா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா உரிமைகளை கேட்பாது. உரிமை எதுக்காக கேட்கறாங்க? வளர்ச்சிக்காக கேட்கறாங்க. அது கூட புரிந்து கொள்ளாம நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னாக்கா, நயினா நாகேந்திரன் போன்ற இதுக்கு முன்னாடி அந்த ஆடு சொன்னா கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நயினா நாகேந்திரன் போன்ற அண்ணாவை படித்து கொண்டு அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மாநில சுயாட்சியுடைய நோக்கம் என்னன்னு புரியாதா? அரசியலுக்காக எதை வேணாலும் தின்னுட்டு பேசுவீங்களா திரு நயினா நாகேந்திரன்? கொஞ்சம் கூட வந்துட்டு என்ன சொல்லப்படுது அப்படின்ற புரிந்து கொள்ளாமல் பேசுவது நயினா நாகேந்திரனுக்கு அழகல்ல. நீங்க வந்து குறைந்தபட்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொறுப்போடு செயல்பட்டு பேச வேண்டி இருக்குது அப்படின்ற நயினா சொல்ல, அண்ணாமலை போன்ற தற்கூரி அல்ல நீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா இல்ல நான் அண்ணாமலையோட கேடுகட்ட தற்கொலையா தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, அது உங்க தலையிலே நீங்க மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. வெளியில போற இடத்துல எல்லா விதமான அசிங்கங்களால அடிப்படை போறீங்க அப்படின்னு தான் இங்க வந்து சொல்லிக்கொள்ள முடியுது. இப்பொழுது நயினா நாகேந்திரன் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், திராவிட நாடுடைய கோரிக்கைகள் கைவிடப்பட்டது என்பது உண்மை. ஆனா அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்குன்னு அன்னைக்கு அண்ணா அவர்கள் சொன்னதுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த கோரிக்கைகள் இன்னமும் அப்படியேதான் இருக்குது. இங்க இன்னைக்கு யாரும் தனி நாடு கேட்கல, இங்க யாருமே தனி நாடு கொடுங்க கேட்கல. ஒட்டுமொத்த இந்தியாவாக எல்லாரும் சேர்ந்து வளர்வோம். அதற்கு அந்தந்த மாநிலங்களுக்கு சுயாதீன உரிமை கொடுங்க, அந்தந்த மாநிலம் சுயாட்சியா செயல்படுவதற்கு அதிகாரங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். உரிமையை கொடுங்கன்னு கேட்பது பேர் பிரிவினைவாதம் அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான அடக்குமுறை பேச்சுகளை விட்டுவிட்டு நயினா நாகேந்திரன் போன்றவர்களும் சங்கிகளும் புரிந்து கொள்ள வேண்டியது, இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தினுடைய முதல்வராக திரு நரேந்திரா அவர்கள் இருக்கும்போது அவர் தன்னுடைய மாநில உரிமைக்காக பேசினாரு. அப்பொழுதெல்லாம் அந்த பிரிவினைவாத பேச்சா எடுபடலையா? இப்போ வந்துட்டு மாநில உரிமைக்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்பதுதான் பிரிவினைவாதமா? என்னங்கடா உங்க நியாயம் அப்படின்னு தான் கேட்க தோணுது. எது எப்படினாலும் சரி, இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.